ஜனநாயகன் படம் பைரசியில் வந்துருச்சு. ஆயிரக்கணக்கானவர்கள்னு சொல்கிறது தவிர லட்சக்கணக்கானவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்க. டெலகிராம்லலாம் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்ருக்கானுங்க. 200 அனுப்புங்க, உங்களுக்கு வந்து ஜனநாயகன் படத்தை அனுப்புகிறேன்னு. யார் விட்டு படத்தை யார் எடுத்து இப்படி இலவசமாக இல்லை, இவனுக்கு அதை வச்சு ஒரு பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவில் போஸ்டரே அடித்து ரிலீஸ் பண்ணுறாங்க, சிடி தர்றோம் வாங்கிங்க அப்படின்ட்டு. ஸோ இதையெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. நான் சொல்வது வந்து காவல்துறை, சைபர் கிரைம் இன்னும் எல்லாருமே சேர்ந்து இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் இந்த தார்மீக உணர்வே இல்லாமல் நடந்து கொள்கிற பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நினச்சா இந்த எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு நினைக்கிற கோஷ்டியாக இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50 லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்கள் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து பல பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்படி ரேண்டமாக யோசித்து பார்ப்பாங்கல்ல, ஒரு 50 லட்சம் பேராவது இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அப்புறம் அந்த படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து பெருமளவு இப்போது குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 170 கோடி ரூபா ஓடிடி கேட்ட நிறுவனம் வந்து இன்றைக்கி 50 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறீங்களாங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க போல இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு 3 மடங்கு தொகையை வந்து குறைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இது நடக்குது. இதற்கிடையில் இந்த தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாமே இந்த மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் எப்படி வாங்க போகிறோங்கிற சந்தேகம் பல பேருக்கு வந்துருச்சு. வெளிநாடுகளில் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்ச பல பேர் வந்து முழு தொகையுமே அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எதுவுமே இப்போதைக்கு அவங்களுக்கு திரும்பி வரப்போகிறதில்ல. கண்ணீரும் கம்பளையுமா பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. இனிமே நான் ஒரு பெரிய படம் பண்ணும்போது அந்த பணத்தை வாங்கிங்க அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதா தகவல் இருக்குது. அல்லது விஜய் படம் இன்னொரு படம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அல்லது கேவிஎன் நிறுவனம் பண்ணுற படத்தை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்லாம் ஏதோ சால்ஜாப் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட்டு பணத்தை போட்டவங்க கதறிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறதுன்னு. இது வந்து ஆல்மோஸ்ட்டு ஜனநாயகன் தொடர்புடைய எல்லாருக்குமே நடந்துடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ணால் தான் தப்பிக்க முடியுங்கிற நிலைமைக்கு தயாரிப்பாளர் வந்துட்டார். உள்ளபடியே ஒரு முரட்டு தயாரிப்பாளராக இருந்திருந்தால் இந்நேரம் சென்சார் மீது ஒரு வழக்கு போட்டிருப்பார். ஏன் சென்சார் மீது வழக்கு போடணும்? அவங்களா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, வெளியானது வந்து எடிட்டட் காப்பி தானே, எதுக்கு சென்சார் காப்பி வெளியானது மாதிரி நீங்கள் குதிக்கிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்கலாம். இவ்வளவு பெரிய காலதாமதத்தை வேண்டுமென்றே உருவாக்கிய சென்சார் போர்டு தான் முதல் குற்றவாளி. அப்போ அவங்க மேலே தான் வந்து வழக்கு போடணும். உங்களால் தான் இது வந்து இப்படி வெளியில் கசிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து எனக்கு இத்தனை கோடி ரூபா இழப்பீடு தரணும்னு சொல்லிவிட்டு ஒரு 500 கோடி ரூபா இழப்பீடு கேட்டு அவங்க மேலே வழக்கு போட்டால் கூட ஒன்றும் தவறு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த தயாரிப்பாளர் வந்து அப்படி ஒரு முரட்டுத்தனமான தயாரிப்பாளராக தெரியல. இங்கே பல பேர் இருக்காங்க, இதுதான் என்னோட கடைசி படம்னு முடிவு எடுத்துகிட்டா இறங்கி அடியன்னு அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சென்சார் ஆஃபீஸுக்கு வந்தால் தானே நீ என் படத்தை முடக்குவ, பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்குனாங்கன்னு வச்சுங்களேன். இது இந்தியாவுக்கே ஒரு பெரிய படிப்பினையாக மாறும். எந்த உள்நோக்கத்தோடும் எந்த படத்தையும் நாம் தடுத்து நிறுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து முதல்ல அவங்களுக்கு வரும். ஸோ அதையெல்லாம் இந்த தயாரிப்பாளர் செய்ய போகிறதில்ல. அவர் வந்து கெஞ்சி கதறுகிற கட்டாயத்தில் இருக்கார். இது வந்து இது தொடர்பாக சென்சார் ஆஃபீஸரை சந்தித்து பேசுவதற்கான முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. உடனடியாக எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க, நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், 23ஆம் தேதி தேர்தல், 24ஆம் தேதி இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதெல்லாம் தகவல்கள் வருது. இதற்கிடையில் பெப்சி செல்வமணி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டரை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் விசாரித்ததெல்லாம் தகவல்கள் இருக்குது. எல்லாருமே சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது இது திருட்டு கிடையாது, இது ஒரு குறிப்பிட்ட நபரிடம் கொடுக்கப்பட்ட படம் வெளியாகிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் இது ஆரம்ப கட்டத்தில் அவங்க விசாரிக்கும்போது தகவல்கள் கிடச்சிருக்கு. அந்த நபர் யாருங்கிறதெல்லாம் அவங்க சொல்ல தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து காவல்துறை இதில் ரொம்ப சின்சியராக இறங்கி ஒரு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டால் அந்த குற்றவாளி யாருங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த படம் ஆன்லைனில் வந்தது, அதாவது பைரசியில் வந்தது குறித்து பல பேர் வந்து இங்கே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக ரஜினி, கமல் உள்ளிட்ட பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க.
இது வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவிலே ஒரு மிக முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு பேங்க்கில் போய் ஒரு 500 கோடி ரூபாயை திருடுனா எப்படி ஒரு போலீஸ் டீம் அமைச்சு அதை தேடுவீங்களோ அந்த அவசரத்தோடு தேடணும். ஏன்னா திருடப்பட்டது 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு செல்வமணி சொல்கிறாரு. அது வந்து அவ்வளவு பெரிய உண்மை இருக்குது அதில். இப்போ இவ்வளோ பெரிய தொகையை ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போனால் சும்மா விட்டுருமா அந்த காவல்துறை? அப்போது கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு குற்றம் தானே இதை ஏன் பார்த்துட்டு இருக்கீங்கிறது ஒரு பக்கம். பல பேர் இங்கே கண்டனம் தெரிவிக்காத நபர்களே கிடையாது. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லா சங்கங்களும் கண்டனம் தெரிவிச்சிடுச்சு. நடிகர் சங்கம் கூட கொஞ்சம் லேட்டாக ஒரு அறிக்கை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப அதில் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அறிக்கை. ஆனால் ஒருத்தர் கூட எல்லாருமே அணிதிரண்டு சென்சாரை நோக்கி ஒரு ஊர்வலமாக போவோம், இந்த தாமதத்திற்கு காரணம்தான் இந்த திருட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போடவே இல்லை. இன்றைக்கும் திரையுலகம் தனித்தனியாக குரல் கொடுக்கறது தான் வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர நாம் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு ஊர்வலமாக போய் இந்தியா முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணால் தான் நாளைக்கு இன்னொரு படத்துக்கு இது நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தை விளைவிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட எந்த செயல்பாடுகளும் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி. இப்போது இந்த நன்றி சொன்னவங்களுக்கு வரேன். பெரிய பெரிய ஆள்லாம் நன்றி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் விஜய் இந்த படம் கசிந்தது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கலை. இது அவருடைய படம், அவருக்காக தான் அவ்வளோ பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஏதோ வேற்று கிரகத்தில் வசிக்கிற மாதிரி வச்சிகிட்டு இருக்காரு. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஆதரவாக தாங்க சொல்லியிருக்காங்க, யாரும் எதிர்த்தெல்லாம் கருத்து போடல அப்படின்னு சொன்னால் கூட அவர் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்காரான்னு தெரியல. ஏன் வந்து இவ்வளவு தள்ளி தள்ளி இருக்கார்? எல்லா விஷயத்துலேயும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளித்தான் இருக்கார் அவர். இது அவருடைய பிரச்சனை. அதற்காக குரல் கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி கூட அவர் இன்னும் சொல்லலை. ஒரு ட்விட்டில் ஜெகதீஷ் கூடவே இருக்கார். எப்போ ஒரு ட்விட்டை அடித்து எடுத்துகிட்டு வாப்பா, என்னன்னு பார்த்துட்டு நான் ஓகே சொல்லிடுறேன், அதை ஆன்லைனில் போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. உங்களை எதிரியாக நினைக்கிற ஒரு ரஜினியே இறங்கி வந்து இதுக்கு கண்டனம்லாம் தெரிவிக்கிறாரு. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிங்களேன். இப்போ ரஜினி ரசிகர்கள் விஜய் எதுக்குறாங்க, கமல் ரசிகர்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவர் திமுக கூட்டணியில் இருக்கார், கட்டாயமாக எதிர்ப்பாங்க. அஜித் ரசிகர்கள் எதிர்க்கிறாங்க. ஸோ அஜித்தெல்லாம் இதில் வாயவே திறக்கலை. அவரும் இந்த கிலோமீட்டர், அதாவது இவர் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வடக்க தள்ளி நின்னார்னா அவர் ஒரு 10 கிலோமீட்டர் தெற்க தள்ளி நிற்பார். அவருக்கும் இந்த சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படி ஒன்று நடந்திருக்குல்ல. இப்போ நாளைக்கு வந்து அஜித் நடித்த படத்தை அப்படி மொத்தமாக ஒருத்தன் வெளியில் விட்டான்னா அப்பையும் அமைதியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். உங்கள் பிரச்சனை தானே இது. ஒருத்தருமே வாயை திறக்கலைன்னா அது என்னங்க அர்த்தம்? அது அவரும் வாயை திறக்கலை. ஓகே, இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ரஜினி ரசிகர்கள் கோபமாக இருக்கிறவங்கள தன் பக்கம் இருப்பது தானே ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. அதை விட அவர் பண்ணல பாருங்கள். ரஜினி சாருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு ஒரு வார்த்தையை அவர் போட்டார்னா ஒரு பக்கம் நன்றி தெரிவித்த மாதிரியே ஆச்சு, இன்னொரு பக்கம் விஜய் மீது கோபமாக இருக்கிற ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் திருப்பின மாதிரியும் ஆச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி கூட தெரியாமல் ஒருத்தர் இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. உள்ளபடியே விஜயை நினச்சா ஒரு வினோதமான ஒரு மனிதராக தான் என் கண் முன்னாடி தெரிகிறாரு. ஒரு பக்கம் போகிறாரு, கூட்டம் கூடுது. இதெல்லாம் வந்து அரசியலில் அவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோங்கிறதுலாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப மாறினா தான் அது அதை விட பெரிய கட்டத்துக்கு அவரால் போக முடியும். அந்த முயற்சியெல்லாம் ஒரு நிமிஷம் கூட அவர் எடுக்கிறதே இல்லை. அது இது வரைக்கும் வந்து இந்த விஷயத்தில் ஜனநாயகன் விஷயத்தில் நான் பார்க்குறேன், தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதை தான். ஒரு சம்பவம் நடந்து ஒரு 50 நாள் கழித்து அது தொடர்பாக அவர் பேசுகிறார். ஸோ அதனால் இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் இனியாவது பேசுங்க, இன்றைக்காவது பேசுங்க. இப்போ இந்த வீடியோலாம் வருது இல்லை, பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரில. யாராவது இதை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அனுப்பிச்சி விடுங்க. இப்போவாவது வாயை தரங்க, பல பேருக்கு நன்றி சொல்லுங்கள், ஜனநாயகன் என்ன பண்ணணுங்கிற ஒரு முடிவை எடுங்க. இப்போது தேர்தலுக்கு மறுநாள் இந்த படம் வந்துடும் போல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பல பேர் வந்து செல்ஃபோனில் பார்த்துருப்பீங்க, டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பாவமாக நினச்சி தியேட்டரில் வந்து பணம் கொடுத்து பாருங்கள். அந்த தயாரிப்பாளர் வாழட்டும், கொஞ்சமாவது வாழட்டும்.